அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். யுஎஸ் ஆயில். யுஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி தான். கிட்டத்தட்ட இந்த லோவை பிரேக் பண்ணால் கீழே வரணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்தது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் தான் மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ளஸ் $0.32 போயிட்டுருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்த டார்கெட் செல் சைடு $68 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி லோவை கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டிலிட்டி. கிட்டத்தட்ட நாம் என்ன சொல்லியிருந்தேன்னா லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். லோவை பிரேக் பண்ணிவிட்டு 5820 5800 வந்தால் அங்கேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த 5820க்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி ஸ்டார்ட் கொடுத்து அது கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு 6015. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனோன்னா ஒரு ரீடெஸ்ட், ஒன் டே கேண்டில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி 6020க்கு போயிட்டு அகைன் ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆன மார்க்கெட் நேற்று லோவை கட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நேற்று லோ கட் பண்ணலை. இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி நேற்று லோவை கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5775 வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5995, பிவோட் பாயிண்ட் 5897, சப்போர்ட் 5775. இன்றைக்கி எந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று க்ளோஸ் 5851, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கீழே விழ முடியல, அதாவது கீழே விழ வைக்க முடியல. காரணம் என்னென்னா ஒரு நல்ல சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கு 5840. ஆல்ரெடி 5840 6015, அகைன் 5840 6957, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நல்ல ஒரு வால்ட்டே நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இடம் மறுபடியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த இடத்துல நாம் ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5995 வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் பாசிபிள். அதுவுமே பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துடும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் கீழே ஓப்பன் ஆனாலும் நேற்று லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 5775, இல்லைனா அதுக்கும் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சப்போர்ட் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் தான். அதனால் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். லோவை பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி நடக்குதுன்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிஷன்ஸ். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சப்போர்ட் ஜோனுங்கிறது டம்மி தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி சப்போர்ட் தான் இது 5775. க்ளோஸுக்கு மேலேயே கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.